ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக பிளாக் கிங்டமோட நெக்ஸ்ட் படத்தை இருக்கேன். போன பாட்டில் வந்து நம்ம ஜேகே வந்து நம்ம கிங்குக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்ன பண்ணுற ஜேகே அப்படிங்கிற மாதிரி என்னோட லவ் உண்மை தானேங்கிற மாதிரி ஜேகே கிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாரு, சொல்ல ட்ரை பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். ஜெனி கரெக்டாக அட்டையோட ரூம்குள்ள என்ட்ரு ஆகி பிரின்ஸ் வாங்க ரெடி ஆயிடுச்சு, இந்த ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணுங்கிற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை கொடுக்குறான். அதை கொடுத்துட்டு அவரோட ஹேர் வேற ப்ளூ கலரு, அதனால அவரோட லுக்கே வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிவிட்டு வாங்க பிரின்ஸ் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிங்டமை விட்டு வெளியே மார்க் ஒரு பிளேஸில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருப்பாங்கள அந்த ஃபாரஸ்ட்டுக்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு வர்றாரு. இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தால் மார்க்கு நம்ம ஜெனி இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. ஜெனி மார்க்கை நோட் பண்ணிவிட்டு பிரின்ஸ் எப்படியாவது சேஃபான ஒரு பிளேஸில் விட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மார்க்குக்கிட்ட பிரின்ஸை போக சொன்னால் நம்ம டேயுமே ஜெனிக்கிட்டேருந்து நேராக மார்க்குக்கிட்ட போனால் அந்த பிளேஸில் கரெக்டாக சார்லி என்ட்ராகி டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிக்கிறான். அந்த மாதிரி பிடிச்சான். டே இந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனா, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஏன் பிளேஸ்லேயே இருந்துக்கிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட் அங்கேருந்து தப்பிச்சு போக வைப்படி அப்படிங்கிற மாதிரி அதே பிளேஸில் ஜெனியை சார்லி கில் பண்ணிடுவான். இந்த மாதிரி கில் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்னடா பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயோட கெட்டப்பில் அப்படியே வெளியே வந்து நம்ம சார்லி அட்டாக் பண்ண வந்தோம். டே மேலே ஒரு பிளாக் மேஜிக்கை போடுறான். இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கை போட்டான். இப்படி டே மேலே ஒரு பிளாக் மேஜிக் அட்டாக் ஆகுறது சோல்ஜர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜேகேக்கு ஃபீல் ஆகுது. டேயை யாரோ ஹேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகி கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம ஜேகே என்றானம். இந்த மாதிரி ஃபுல்லாக மயங்கி விழுற டேயை நம்ம ஜேகே தான் பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். டேயோட பாடி முழுக்க ஒரு மாதிரி டார்க் எனர்ஜி, ஒரு ஈவில் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறத பார்த்து நம்ம ஜேகே டேயோட பாடியிலேருந்து அந்த ஸ்பெல்லை எடுக்கிறாரு. அந்த ஈவில் பவரை வெளியே எடுத்துட்டு டேயை க்ரிப்பாக பிடிச்சான். டே, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட்டை எப்படிடா நீ வந்து பிடிக்கலாம்? ஒழுங்கு மரியாதை அவனை விட்டு மூவ் ஆனாக அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்ட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன், பிளாக் மேஜிக்கை தேவையில்லாமல் பிரின்ஸ் மேலே பயன்படுத்தாதுன்ட்டு. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி அவரை நீ கட்டுப்படுத்துவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன செய்வார்னா சார்லி அட்டாக் பண்ண போனோம். அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக கிங்கும் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்ததை பார்த்துட்டு ஜேகே மார்க் 2 பேருமே ஷாக் ஆனா. ஜெனி தான் ஆல்ரெடி டெத் ஆகிருப்பாள்ல, எல்லாமே சார்லியோட பிளான் தான். ஜேகே தான் இங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜேகேயும் கிங்டம் விட்டு வெளியே அனுப்பிடணுன்னு தான் அவன் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான். கரெக்டாக ஜேகேவோட ஹேண்ட்ஸில் மயங்கிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு கிங்குமே ஜேகே தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி நீ கிங்டமுக்குள்ளே வரக்கூடாது, கிங்டமுக்குள்ளே நீ வந்தீங்கன்னா நான் உன்னை கில் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு போனால் அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஐயா ஓப்பன் பண்ணி திரும்பவும் பெட்ரூமில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கே நடந்த மூமெண்ட்டை ரீகப் பண்ணுறாரு. ரீகப் பண்ணால் கண்ணு முன்னாடியே தனக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஜெனியை கில் பண்ண மூமெண்ட்டும் திடீர்னு ஒரு பிளாக் மேஜிக், ஒரு டார்க் மேஜிக் தான் மேலே வந்து அட்டாக் பண்ண அந்த மூமெண்ட்டும் டேக்கு திங்க் ஆகி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. அப்புறம் அந்த கிங்டம் முழுக்க நம்ம ஜேகே எங்கேயாவது இருப்பானாங்கிற மாதிரி அவரோட மேஜிக் முழுக்கமாக தேடுறாரு. இப்படி தேடுனா கிங்டமை விட்டு தான் கிங் வெளியே போக சொல்லிட்டார்ல, உள்ளே என்றானீன்னா கில் பண்ணிடுவேன்னு மிரட்ட வர செஞ்சுருப்பாரு. அதனால மார்க்கும் நம்ம ஜேகேயுமே கிங்டம் விட்டு வெளியே போயிருப்பாங்க. இந்த மாதிரி போனால் இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே டேயோட கிராண்ட்பா நோட் பண்ணிவிட்டு டேக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு அந்த பிளேஸ்க்கு வந்து இங்கே என்ன ப்ராப்ளம் வர மாதிரி போகுதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயோட டேடுக்கிட்ட வந்து டேக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இப்போதைக்கு அவனுக்கு மேரேஜெலாம் பண்ணி வைக்காத, ஒரு 1 மந்த் போகட்டும், ஏன் அவசரப்பட்டு நெக்ஸ்ட் டேயே மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற? அப்போவே மூன் கார்டை நம்மகிட்ட சொல்லிட்டு போனாங்கல்ல டேயோட உயிருக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜில் தான் ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. டேக்கு நெக்ஸ்ட் டே தான் அந்த ஏஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. வேண்டாம், அந்த மாதிரி பண்ணாது, டேக்கு எதுவுமே ஆகக்கூடாது, டேக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா
வந்துச்சுன்னா நான் அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னுங்கிற மாரி கிராண்ட்பா எவ்வளவோ ஃபைட் பண்ணாலும் அந்த 3 கார்டு சொல்கிறதையும் நம்ப மாட்டேன், நீங்கள் சொல்கிறதையும் நம்ப மாட்டேன், நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாரி இப்படி பேசுகிறாரு. இந்த மாரி பேசினா இவன் கிட்ட பேசி பிரோஜனமே கிடையாது. டேய் சேவ் பண்ணணும்னா ஜேகே தான் நம்ம போய் மீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே தேடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வராரு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மேரேஜுக்கான ஒர்க்கு எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் ஆகுது. டேயுமே ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வேர் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. டேயுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நேராக அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும்ல அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம ஜேகேயும் மார்க்கையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுறேன்னா ஜேகே நீ ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குடா, இப்போ கூட நான் சொல்கிறேன்டா, இந்தா இந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு டக்குனு இங்கே இருந்து கிங்டமுக்கு போ. டேட்டை போய் நின்றுட்டு நீ என் கூட வான்னு சொன்னால் பிரின்ஸ் கண்டிப்பாக உன் கூட வந்துடுவார். நான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கிங்கோட ப்ராமிஸை நான் எப்போதுமே பிரேக் பண்ண மாட்டேன். அதனால் தேவையில்லாமல் நீ இதை பற்றி திங்க் பண்ணாத. கண்டிப்பாக பிரின்ஸ் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பார். என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற? நேற்று அந்த சார்லி என்னோட ஜேர்னியை கில் பண்ணிட்டான். நீ பார்க்க தானே செஞ்ச. கண்டிப்பாக டேயை மட்டும் விட்டு வைப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு டேயோட கிராண்ட்பா என்ட்ராகிறத மார்க் நோட் பண்ணிவிட்டு டேயோட கிராண்ட்பா எதுக்கோ வந்திருக்காரு. நம்ம அங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக கிராண்ட்பா கிட்ட ஜேகே பேச மாட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து மார்க் எஞ்சி போனோம். கரெக்டாக ஜேகே கிட்ட கிராண்ட்பா வந்து நின்றுட்டு ஜேகே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? டேக்கு நீ இப்போ ரொம்ப முக்கியம், நீ கிங்டமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் கிங்டமுக்குலாம் வரமாட்டேங்கிற மாதிரி ஜேகே என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா பைத்திய மாதிரி வளராத. இன்றைக்கி டேக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு டே. கண்டிப்பாக டே இன்னைக்கு கில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயை கில் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும் சார்லியோட பேரண்ட்ஸுமே டேயை மேரேஜ் பண்ணி டே கூட அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் டேயை கில் பண்ணால் அந்த 3 கார்டோட பவர் மொத்தமும் சார்லிக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்காக தான் சார்லி டேயை மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருப்பான். அதை சார்லியோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கிராண்ட்பா கேட்டுப்பார். அதை அப்படியே போய் அவரோட டேயோட டேடுக்கிட்ட சொல்லி நம்பாமல் இருந்திருப்பார். இப்போ உன்னை தேடி தான் நான் வந்திருக்கேன், நீ தான் டேக்கு ஹெல்ப் பண்ணணும். டே அந்த பிளேஸில் ஏற்கனவே பெயினில் இருப்பான். இது போட்டாடுன்னு அந்த சார்லி இப்படி ஒரு பவருக்கு ஆசைப்பட்டு டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறான். பவருக்கு ஆசைப்பட்டு டேயை கில் பண்ண போகிறாங்க. ப்ளீஸ் எப்படியாவது இந்த கிங்டமுக்கு போய் டேயை சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட சொல்லவும் டேயை கில் பண்ண போகிறாங்க. டேயோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு ஜேகே அந்த பிளேஸ்லேருந்து நேராக கிங்டமுக்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா இப்படி கிராண்ட்பாவும் ஜேகேக்கும் நிறைய மேஜிக் பவர் இருக்கிறனால டக்குன்னு அவங்க கிங்டமை பார்த்து போயிடுவாங்க. இந்த மாதிரி போனோம். நம்ம மார்க் இதை நோட் பண்ணிவிட்டு அது என்னடா என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக ஜேகே கிங்டமுக்கு தான் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி மார்க்குமே கிங்டமுக்கு வராரு. இந்த மாதிரி கிங்டமுக்கு வந்தால் இப்போ கிங்டமில் மேரேஜ் பிளேஸை தான் காட்டுறாங்க. சார்லி நிற்கிறான். சார்லி பக்கத்தில் டே வந்து நிற்கிறாரு. ஃபுல் பெயின்லேயே வந்து நிற்பார். இந்த மாதிரி பெயின்லேயே வந்து நின்னா சார்லி நக்கலாக டேயை நோட் பண்ணப்படி என்னமோ உன்னை மேரேஜே பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி பேசினேன். அந்த ஜேகே என்னமோ உன்னை எப்போதும் சேவ் பண்ணுற மாதிரி என்கிட்ட ஃபைட் பண்ணால் மேரேஜே பண்ணிக்க போகிறேன் பற்றியா டே உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சபடியே டே நோட் பண்ணேன். இப்போ மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் ஆகி 2 பேருமே ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரிங் அப்படியே கொடுக்குறாங்க. அதாவது கிங்ஸ் எப்படி மேரேஜ் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் ஒன் பை ஒன்னாக எண்ட் ஆகி லாஸ்ட்டில் ரிங்கை போட சொல்கிறாங்க. இந்த மாதிரி போட சொன்னோம். சார்லி அப்படியே டேயை நோட் பண்ணிவிட்டு டே உன்னோட ஃபிங்கர்ஸை கொண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டே வந்து சார்லியை நோட் பண்ணிவிட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். இதை பார்த்து சார்லி கண்டாக்கி டே ப்ராப்ளம் பண்ணாத, உன்னோட ஃபிங்கர்ஸை தான் நான் ரிங் போடணும், எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ரிங் போட்டால் மேரேஜ் எண்ட், அதனால தான் முடியாதுன்னு சொல்கிறேன் சார்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட டேடி இதை நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற டே, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ஏன் ப்ராப்ளம் பண்ணுற, எல்லா பீப்புள்ஸும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க, நீ முதல்ல வேர் பண்ணு, ரிங்கை வேர் பண்ணு, ஹேண்ட்ஸை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட டேடி இந்த மாதிரி வந்து பேசினா ஹோ நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா? கிங்டமோட கிங்காக இருந்தீங்கன்னா அதை நான் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே ப்ராப்ளம் பண்ணாத, டைம் மூவ் ஆன் ஆகுது, ரிங்கை போடு அப்படிங்கிற மாதிரி டேடு சொல்லவும் இங்கே பாருங்க கிங், பிளாக் கிங்டமோட கிம், நான் உங்கள் சன்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ என்னோட
என்னோட பர்மிஷன் இல்லாமல் எனக்கு பிடிக்காத ஒரு மேரேஜை பண்ணி வைக்கணும்னு டிசைட் பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டீங்களோ, அதுக்கப்புறம் இந்த கிங்டமில் நான் ஒரு செகண்ட் இருக்க மாட்டேன். இந்த பிளேஸில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, இதுக்கும் யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது என்னோட சுயமாக திங்க் பண்ணி நான் எடுத்த முடிவுன்னு இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கெலாம் தெரியணுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். இந்த மேரேஜ் என்னால் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கை தூக்கி போடுறாரு. இந்த மாதிரி போட்டேன். சார்லி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ப்ராப்ளம் பண்ணாத ஒழுங்கு மரியாதையாக ரிங்கை வேர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக சார்லி அப்படியே நம்ம நோட் பண்ணா, டேய் வாயா முட்ரா, நீ சொன்ன உடனே ரிங் எடுத்து வேர் பண்ணிப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? ஏன் லைஃப்பை சூஸ் பண்ண டிசைட் பண்ண உங்கள் 2 பர்சன்ஸ்க்குமே எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. இந்த டேயோட லைஃப்பை மட்டும்தான் திங்க் பண்ணுவான். இங்கே பாருங்கள் டேட், பிளாக் கிங்டமோட கிங், என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். இதை பார்த்துட்டு டேயோட டேடுமே ரொம்ப காண்டாகிட்டே, நீ ப்ராப்ளம் பண்ணாத, முதல்ல ரிங்கை வேர் பண்ண, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம், நான் சொல்கிறது கேளுங்கிற மாதிரி டேட்டை கெஞ்சிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தோம். அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக ஜேகேயும் கிராண்ட்பாவும் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்றானா ஜேகே உள்ளே என்றான மூமெண்ட்டை பார்த்துட்டு சார்லி செம கோமாகி, ஹோ இவன் இந்த பிளேஸ்க்கு வருவான்னு தெரிஞ்சு தான் இப்படி ரிங்கெலாம் தூக்கி போட்டியா? அப்போ ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இதெல்லாம் வச்சுருந்தியா நீ? அப்படிங்கிற மாதிரி சார்லி கோமத்திட்டுனா இப்படி டேடும் சன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருந்த 2 பேருமே ஃபைட்டை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிற ஜேகே நோட் பண்ணால் கிங் ரொம்ப கோமாகி, இதுக்கெலாம் நீ தான் காரணமா ஜேகே? எதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண? அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜேகே பிடிச்சி திட்டுனா ஜேகே வந்து அப்படியே நம்ம கிங்கை நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் கிங், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேச வந்தாட்டே வந்து ஜேகே இந்த பிளேஸ்க்கு வந்ததை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டில் ஹாப்பி தான் ஆகுறாரு. தன்னை சேவ் பண்ண தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காரு, இந்த மேரேஜை பிரேக் பண்ண வந்துருக்காருன்னு நினச்சிட்டு ஹாப்பியில் நம்ம ஜேகே நோட் பண்ணால் இந்த மூமெண்ட்டை பார்த்து சார்லி செம்ம கடுப்பாகிறான். கோவத்துலேயே டேயும் ஜேகேயும் நோட் பண்ணான், இங்கே பாரு ஜேகே, நீ தான் ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்க, அதான் அவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு எங்ககிட்டயே ஃபைட் பண்ணிகிட்ருக்கான், என்கிட்ட நீ என்ன சொன்ன? அப்படிங்கிற மாதிரி கோவமாக கிங்கு கத்தவும் கிங்கு முன்னாடி அப்படியே நம்ம ஜேகே பவுட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் கிங், இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, உங்களோட டேடி என்கிட்ட சொன்னது நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ யார் மேலேயும் உங்களுக்கு கோவம் வராது, நான் மேரேஜை பிரேக் பண்ணலாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டு சார்லிக்கு ஸ்மைல் வந்தால் ஹார்ட்டே நொறுங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மேரேஜை நிப்பாட்டலாம் நான் வரலனுங்கிற வேடை கேட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக்காக ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி ஜேகேயை பார்த்து கிங் கேட்கவும், இங்கே பாருங்கள் கிங், பிரின்ஸோட உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கான், இந்த 1 மந்த், இந்த டேயும் இந்த 1 மந்த்தும் பிரின்ஸுக்கு மேரேஜெலாம் நீங்கள் பண்ணி வைக்காதீங்க, மேரேஜ் பண்ணி அதர் பிளேஸ்க்கெலாம் அனுப்பாதீங்க, ஒரு 3 மந்த் எண்ட் ஆனதுக்கப்புறம் பிரின்ஸுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க, அந்த மேரேஜில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராத அளவுக்கு நான் வேணால் சேஃபாக பார்த்துக்கிறேன், இந்த மந்த்து மட்டும் பிரின்ஸுக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லவும், இவ்வளோ நேரம் பொறுமையாக டேடுக்கிட்ட மட்டும் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மட்டே மொத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உடஞ்சி போயிடுவார். இந்த பிளேஸுக்கு வந்து இப்போ மேரேஜ் பண்ணி கொடுக்காதீங்க, 3 மந்த்து கழிச்சுட்டு யாருக்காவது மேரேஜ் பண்ணி வேணாலும் கொடுங்க, இந்த மந்த்து டேக்கு ஒரு குட் மந்த்து கிடையாது, நல்ல மந்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்படி கிராண்ட்பா சொன்னதை இப்படி சொன்னால் கிராண்ட்பா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, டே லூஸு பையில நான் உன்ட்ட என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்தேன், இங்கேருந்து கூட்டிகிட்டு போனதாண்டா சொல்லி கூப்பிட்டு வந்தேன், நீ என்னடா இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஜேகே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்காடா, ஏன்டா அவங்ககிட்ட அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க, நான் தான் உன் சன்னா மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லேன்டா அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்பா இந்த மாதிரி கற்றுனா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் திங்க் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் கிங், உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் பிரேக் பண்ண விரும்பலை, ஆனால் எனக்கு பிரின்ஸும் முக்கியம், பிரின்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு அவ்வளோ பேர் நோட் பண்ணால், என்னடா சொன்ன, ஆ என்ன சொன்ன, ஆ இந்த மந்த்து வேண்டாம், இன்னும் 3 மந்த்து கழித்து மேரேஜ் பண்ணுவீங்களா, ஏன் மேரேஜை பற்றி திங்க் பண்ணி டிசைட் பண்ண உனக்கு என்ன ரைட்ஸ்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜேகே பார்த்து பேசுகிறாரு. இப்படி பேசினா டேயோட ஐஸ் மொத்தமும் அவ்வளோ டீரி கலங்கி போய் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு பர்சன்ட்டுக்கு கூட
நான் வச்சிருக்க லவ் தெரியவே இல்லைல்ல. என் டேட், என் மாம், அப்போ என்னை நான் லவ் பண்ண பர்சன்ட் யாருக்குமே இங்கே இருக்கிற ஒரு பர்சன்ட்டுக்கு கூட நான் வச்சிருக்க லவ், என்னோட ட்ரூ லவ் மேலே யாருக்குமே எந்த ஒரு திங்கிங்கும் இல்லைல்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்களே செய்வீங்க. இந்த பிளேஸில் நான் என்ன அவங்க எல்லாருக்கும் டாயா? நீங்கள் எல்லோரும் என்ன வச்சு ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு நான் இருந்தால் தானே நீங்கள் எல்லோரும் என்னை வச்சு ப்ளே பண்ணி விளையாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அவரோட பாடியிலேருந்து அப்படியே அவரோட ஸ்வாட், அந்த ப்ளூ கலர் ஸ்வாடை எடுத்து அவரோட ஹிப்பில் அவரே வேகமாக சொருகுறாரு. இந்த மாதிரி சொருகிற மூமெண்ட்டை பார்த்து டேயோட கிராண்ட்பா ரொம்ப ஷாக் ஆகி, டே என்னடா பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கில் அப்படியே டேக்கிட்ட வேண்டாம் பக்கத்தில் வராட்டிங்க கிராண்ட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி கிட்ட போட் பண்ணபடி பேசிகிட்டு இருந்த நம்ம ஜேகேமே டே இந்த மாதிரி ஹிப்பில் சொருவின மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு எழுந்துக்கிறாரு. பிரின்ஸ் என்ன பண்ணுறீங்க? பிரின்ஸ் என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே டேக்கிட்ட வேண்டாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்த ஜேகே, ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அங்கேயே நில்லு. என்கிட்ட லவ்வை கொடுத்து, லவ் ஃபீலை கொடுத்து, எனக்கு கேரை கொடுத்து, எனக்குள்ள எல்லாமே நீதான்ங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டு கடைசியில் நான் உங்களை லவ் பண்ணலை, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. அப்போ ஏன்டா என்கிட்ட அந்த மாதிரி இருந்த? நீ தானடா அன்னைக்கு என்னை கிஸ் பண்ண. லவ் இல்லாமலே கிஸ் பண்ணியா என்ன? ஜேகே, என் டேடுக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்கு இந்த லவ்வை தூக்கி போட்டுட்டல நீ அப்படிங்கிற மாதிரி ஹிப்லேருந்து அப்படியே அந்த ஸ்வாடை எடுத்துட்டு இதுக்கு கண்டிப்பாக நீயும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். என் லவ்வுக்காக, ஏன் லவ்வை திங்க் பண்ணி, ஏன் ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த பிளேஸை விட்டு அவள் உயிரை விட்டுட்டு போயிட்டா. என்னோடய ஃப்ரெண்ட், என்னோட ஜெனி, என்னோட மேட், அவளுக்கு மட்டும்தான் இந்த டே வச்சிருந்த லவ், அந்த லவ்வுக்குள்ள ஃபீலிங்ஸும் பெயினும் புரிஞ்சிருக்கு. மற்ற இங்கே இருக்கிற யாருக்குமே புரியவே இல்லை. இங்கே இருக்க யாருக்குமே புரியல. ஏன் உனக்கு கூட புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட அன்னைக்கு அப்படியே டக்குன்னு கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணதை பற்றி எல்லாருமே ரொம்ப ஷாக்கானோம். இப்படி கட் பண்ண அடுத்த செகண்டு ஜேகே கரெக்டாக ரன் பண்ணபடி டேயை கிரிப்பாக வந்து பிடிச்சான். லாஸ்ட்டாக கேட்குறேன், ஜேகே நான் அவன் மேலே வச்சிருக்க லவ் ட்ரூ தானே? ஃபேக்லாம் இல்லைல்ல? நீ என்ன லவ் பண்ணுறல? நான் அவன் மேலே வச்சிருக்க இந்த லவ் ட்ரீம்லாம் இல்லைல்ல? லாஸ்ட்டாக கேட்குறேன், என்னோட உயிர் இந்த பாடியை விட்டு போகிற அந்த செகண்ட் ஒன்றை கேட்குறேன், என்ன லவ் பண்ணியா பண்ணலையாடா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்குற இந்த மூமெண்ட்டை பார்த்து டேயோட ஹிப்லேருந்து பிளட் லாஸ் ஆகுது. டேயோட நெக்கை வர கட் பண்ணியிருப்பார். அதுலேயும் இப்படி லைட்டாக பிளட் லாஸ் ஆனபடியே இப்படி ஜேக்கிட்ட பேசுனா என்ன பண்ணிட்டே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணலான்னு வந்தால் அதுக்குள்ளேயே நம்ம டே டெத் ஆகிடுவார். இந்த மாதிரி டே டெத் ஆகி மொத்தமாக அப்படியே காற்றாக காணாமல் போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகேக்கு அப்படியே மொத்த உலகமும் அழிஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி தான் கண்ணு முன்னாடியே தன்னோட லவ்வை புரிஞ்சிக்கலன்னு சொல்லி எல்லாருமா என்னடா நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே ப்ளே பண்ணி விளையாடுறீங்கிற ஒரு பெயினில் கண்ணு முன்னாடியே டெத்தான அந்த மூமெண்ட்டை ஜேகேயால் கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்க முடியல. நம்ம ஜேகே அப்படியே கோவமாக அப்படியே எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டேன். ஜேகேயோட கோவம் ஜேகேயோட பவரில் அப்படியே வெளியே வருது. ஜேகேயோட பவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருது. ஜேகே ஃபுல் டெவில் வேம்பயராக சேஞ்ச் ஆகுறாரு. இந்த லுக்கை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஜேகே ஜஸ்ட்டு வேர்வெல்ஃப் கிங்டமில் உள்ள ஒரு பர்சன்ட், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருந்துருப்பாங்க. பட் ஜேகேக்குள்ளே டெவில் பவர் இருக்குது. அவர் ஒரு வேம்பயருங்கிறது கிங்குக்கும் கிங்டமில் இருக்க கொஞ்சம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம டேக்கி சார்லிக்குன்னு தெரியும்.
இந்த மாதிரி அவ்வளோ மெம்பர்ஸ்க்கு முன்னாடி தன்னோட ஒரிஜினல் லுக்கை எடுக்கிற இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனா. கிங்குமே இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆனா. சார்லி தான் டெத் ஆகி மொத்தமாக அழிஞ்சு போயிட்டாம்ல, காத்தோட காத்த காணாமல் போயிட்டார்ல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்போவே சொன்னேன், இவனை இந்த கிங்டம்லேருந்து துரத்துங்க, இல்லை இவனுக்கு மரண தண்டனை மாதிரி கில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் நான் சொன்னதை ஒரு டைம் கூட கேட்கல. பார்த்தீங்களா, நம்மகிட்ட ட்ராமா பண்ணி ப்ளே பண்ணி பேசுகிற மாதிரி பேசி டேயோட ஹேண்ட்ஸாலேயே டெத் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டான் இந்த ஜேகே. நான் சொன்னதை அப்போவே செஞ்சுருந்தேன், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேகே கோவத்தில் அப்படியே திரும்பி அவரோட பாடிக்குள்ளேருந்து அவரோட ஸ்வாட் எடுத்து இப்படி பேசிகிட்டு இருக்க சார்லியோட நெக்கை கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கட் பண்ணி கில் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஷாக்கானா. நம்ம ஜேக்கு அப்படியே செம்ம கோவத்தில் அவரோட லுக்கு மொத்தமும் பிளாக் அண்ட் பிளாக்கில் செம்ம டெவில் ஈவில் லுக்கில் வேம்பர் மாதிரி லீஃப்லாம் வச்சுட்டு இதெல்லாம் ரெட் கலரில் அவருக்கு அவ்வளோ டார்க் கலரில் ஐஸ் இருக்குது. அவரை சுற்றி ஃபுல்லாக ஒரே டார்க் எனர்ஜி தான், ஒரே பிளாக் கலரில் ஸ்மோக்காக ஒரே புகையாக போகுது. அந்த அளவுக்கு கோவத்தில் அப்படியே அந்த சோடா கிரிப்பை ஹேண்ட்ஸில் பிடிச்சபடியே கிங்கை பார்க்குறாரு. உன்னோட சன்னும் நானும் என்ன தப்புடா பண்ணோம்? ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த லவ், ஜஸ்ட்டு நான் ஒரு சோல்ஜர். உனக்காக எத்தனை பிளேஸில் எத்தனை வாரில் வின் பண்ணி சின்னதாக இருந்த உன் கிங்டமை இவ்வளோ பெரிய கிங்டமை நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். எனக்கு எல்லாமே டேதானுங்கிறது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக கிங்கை பார்த்து பேசுனா. ஜேகே நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்குங்கிறது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கிங்கு நம்ம ஜேகே நோட் பண்ணா. நல்லா தெரியுதுடா, லவ் பண்ண 2% பிரித்த ஒரு தட்டி பிடிச்ச ஒரு டேடுங்கிறது தெரியுது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. திட்டிட்டு இந்த பிளேஸ்க்கு இப்படி ஒரு கிங் தேவையே இல்லை. நாங்கள் 2 பேரும் ட்ரூவாக தானே லவ் பண்ணோம். எங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதில்ல உனக்கு அவ்வளோக்குள்ள கஷ்டமா? நான் இந்த பிளேஸில் இருந்து உனக்காக அவ்வளோ வார்லையும் வின் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த பிளாக் கிங்டம். இது என்னோட கிங்டம்டா. நான் நினச்சிருந்தாட்டே ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும்? உன்னையே கில் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு கிங் ஆக முடியாதா? என்கிட்டேருந்து என்கிட்டயே பிரிச்சிட்டல்ல. அவன் என் கண்ணு முன்னாடியே இருந்தால் போதுன்னு தாண்டா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மொத்தமாக அவனே அவனை அழிச்சிக்கிற மாதிரி பண்ணிட்டல்ல. என் லைஃப்லேருந்து மொத்தமாக அவனை போக வச்சுட்டலாடா. போக வச்சுட்டல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டேன். நம்ம ஜேகே அவரோட பவருக்கு ஹெவி பவர் மேட்சிக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நார்மல் சோடா இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டு பிளாக்கு சேர்ந்தபடி ஒரு டிஃப்ரெண்ட்டான சோடா சேஞ்ச் ஆகுது. இந்தமாரி சேஞ்ச் ஆகி இந்த கிங்டமை நான் தான் உனக்கு கொடுத்தேன். இந்த கிங்டம் இனி உன் கிங்டமாக இருக்காது, இது என்னோடய பிளேஸ் தான். இந்த பிளேஸ்லேருந்து நீ கிங்கை எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ண மாட்டேன். உனக்கு கீழே எந்த ஒரு பீப்புள்ஸும் இருக்க மாட்டாங்க. என்கிட்ட இருந்து என் லவ்வை பிரித்து எடுத்துட்டல்ல. நல்லா கேட்டுக்கோ, இது என்னோட பிளேஸ். என் லவ்வுக்காக இந்த பிளேஸ்லேருந்து இப்போ இந்த ஜேகே என்னோட சோலை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி செலவும். இதை கேட்டு மார்க்கு அப்போ தான் அவள் என்ட்ராகி இந்த மூமெண்டெல்லாம் பார்த்து ஷாக் ஆனாம். ஜேகே நீ என்ன பண்ண போகிறடா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். என்னோட லவ்வுக்காக திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு வருவேன். முன்னாடியே என் லவ்வை எடுத்துப்பேன். என் லவ் என் கூட வர்ற அந்த செகண்ட் உன்னோட டெத் ஏன் ஹேண்ட்ஸால் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வேகமாக அந்த ஃப்ளோரில் சொருகுவார். இப்படி சொருகுனா அதோட பவரால் அந்த பிளாக் கிங்டமே ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி டேமேஜ் ஆனால் அங்கே இருக்க கொஞ்சம் சோல்ஜர்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே டெத் ஆகி அழிஞ்சும் போகிறாங்க. அந்த மாதிரி போனால் இதை பார்த்து கிங் ரொம்ப ஷாக் ஆனா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக திரும்ப வருவேன். இந்த ஜேகே திரும்ப வருவேன். என் லவ்வுக்காகவும் என் ரிவெஞ்சுக்காகவும். என்னைக்கு நான் உன் முன்ன வரேனோ அப்போவே உன் டெத்து டே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
என் ரிவெஞ்சை என் பண்ணாமல் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னபடியே ஜேக்கியும் அதே பிளேஸில் டெத் ஆகி மறைஞ்சிருப்பாரு. இந்த ஹோல் மூமெண்ட்டே அப்படியே மார்க்கு டீர் ஏஸ்லேயே க்ரை பண்ணபடியே சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி அவங்களுமே ரொம்ப பெயின் ஆகி சரி க்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை எனக்கு ஃபாஸ்ட்டில் திரும்ப ரீகாப் பண்ணி பார்த்துட்டோட ரொம்ப பெயின் ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஸ்டோரியை நான் சொல்லிட்டேன், இதுதான் அவங்க 2 பேரோட ஸ்டோரி, இனி அவங்கள நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும், அது உங்களோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்லவும், சரி மெஜிஷியன் நாங்கள் அப்போ எங்கள் கிங்டமுக்கு போய் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே நேராக மார்க் இருக்கிற பிளேஸில் இருந்து வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தேன். ஜாக் இந்த மொத்த ஸ்டோரியும் கேட்டுட்டு ஜாக்குக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. நம்ம டேடி இந்த அளவுக்கு மோசமான ஒரு பசண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக் அவளை திங்க் பண்ணபடி நான் என்னோட கிங்டமுக்கு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிங்டமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி கிங்டமுக்கு போனால் இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே முதல்ல நம்ம ஜேகே கிட்ட போய் ஜேகேயும் டேக்கில் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம். ஜேகேயோட பேரண்ட்ஸ்கிட்ட இதுதான் ஸ்டோரி, அவங்க 2 பேருமே ஃபாஸ்ட்டில் லவ் பண்ணி அவங்க திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்காங்க, அவங்கள பிரித்து வைக்காண்டானுங்கிற மாதிரி முதல்ல ஜேகேயோட பேரண்ட்ஸ்கிட்ட பாய்ஸஸ் எல்லோரும் சேர்ந்து பேசிப்போனுங்கிற மாதிரி ஜேகேயோட கிங்டமுக்கே வராங்க. அந்த மாதிரி வந்தால் இப்போ கிங்டமை தான் கட்டுறாங்க. கிங்டமில் டே வந்து ஜேகேயோட பெட்டில் தான் உட்காந்துருந்து பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ண வந்தா டே நம்ம ஜங்குக்கோட கனசை தட்டி தட்டி விட்றாரு. இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டான். ஏன் பேபி இந்த மாதிரி என்ன பாடாப்பட்டுற, ஏன் இப்படி க்ரை பண்ணிகிட்டே இருக்க, இங்கே என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேங்கோட ஃபேஸை அப்படி கப் பண்ண முதல்ல என்னை விட்டு போறியா, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற, எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணவும் டேயோட ஃபோர்கட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி எங்கள் பாரு டேயா, நான் ஃபாஸ்ட்டில் பண்ணது தப்பு தான், அதுக்காக என்ன போன்னுலாம் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணி டேயை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருப்பாரு. சரி க்ரை பண்ணாதங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கம்ஃபர்ட் படுத்திகிட்டு இருந்தா இப்போ கிங்டமில் கிங் இருக்கிற பிளேஸில் தான் பாய்ஸஸ் எல்லோரும் அந்த பிளேஸ்க்குள்ளே என்றான்னா இங்கே நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, டேயோட பேரண்ட்ஸுமே இதே பிளேஸில் தான் இருக்காங்க. 2 பர்சன்ஸோட பேரண்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனால் பேரண்ட்ஸ் 4 மெம்பர்ஸுமே பாய்ஸஸை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் எங்கடா போனீங்க, உங்களை காணும் நாங்கள் தேடிட்டுருக்கோம், எங்கே போனீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் கிங்டம் விட்டு வெளியே வந்துட்டீங்க, இங்கே ஜேகே கிட்ட தான் ஃபைட் ஜங்கு கிட்ட தான் ஃபைட் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் எந்த பிளேஸ்க்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஆரம்பம் நம்ம சுகா ஒயன் அப்புறம் ஜின்னு ஜிமினா ஜேகப் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் பக்கத்தில் போய் நின்றுட்டு மார்க்கு சொன்ன அந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னால் எங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டோரி நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 4 மெம்பர்ஸும் சொல்கிறது கேட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, ஏன்னா நாங்களும் அந்த கிங்டமில் அந்த பிளேஸில் இருந்த பர்சன்ஸ் தான், அந்த மேரேஜுக்கு போன பர்சன்ஸ் தான். ஜங்குக்கோட பவர், ஜங்குக் எனக்கு பேபியை போட் ஆக சொல்ல ஜேகேக்குள்ளே இருந்த அந்த பவர், அது மட்டும் இல்லை ஜேகேயோட பேக் சைடு ஷோல்டரில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மாதிரி மச்சம் அது இருக்கும், அது ஜேகேயோட சிம்பிள், அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போவே எனக்கு கொஞ்சம் ஷாக் இருந்துச்சு. அப்புறம் ஜங்குக் வளர ஜேகேயோட லுக்கில் இருந்ததும் ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் டேயுமே 2 பேருமே திரும்பவும் இந்த வேர்ல்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் தான் எங்கள் 2 பேருக்குமே இருந்துச்சு. ஆனால் பட் அது வந்து ஃபாஸ்ட்டில் அந்த மாதிரி 2 பேருமே டெட் ஆகிட்டாங்க. அது எப்படி ரியலாக இருக்கும்னு நாங்கள் நினச்சி தான் சார்லிக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க ஹோல் ஒர்க்கையும் பண்ணோம். ஆனால் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி எங்களோட லவ் ட்ரூ, எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறத ஜேகே மேரேஜ் ஹால்லே ப்ரூவ் பண்ணிட்டான். ஜங்குக்குள்ளேருந்து ஜேகே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து என்கிட்டேருந்து டேயை யாருமே பிரிக்கக்கூடாதுங்கிறத எங்ககிட்ட தெளிவாகவே சொல்லிட்டான். தப்பு எங்களது தான், நாங்கள் ஜங்குக்கே டேயை மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தா இந்த ப்ராப்ளம் ஆயிருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேரண்ட்ஸ் எல்லோரும் பேசுகிறத கேட்டு நம்ம வந்து ஏதோ இவங்கக்கிட்ட பேசி அந்த மேரேஜை பிரேக் ஆன மூமெண்டெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஃபேமிலியை ஒன்று சேர்க்கலான்னு நினச்சா இவங்களே ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஹாப்பியானா இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் ஜங்குக்கோட டேடு வந்து ஜங்குக்கையும் டேயும் கீழே கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால்